வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இதை பற்றி எப்படின்னா ரசல் பொலசா அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பருக்கு உங்களோட ஃபைனல் பாஸ் ராக் வருவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அது இல்லாமல் ஜான்சனாவோட அந்த ரிட்டையர்மெண்ட் டூர் இந்த வருஷத்தோட முடிவு அடையாது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. இதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதி டபிள்யூ ரசல் பொலசா அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரியை நடத்துகிறாங்க. அந்த பேப்பரிக்கு உங்களுடைய ஃபைனல் பாஸான ராக் வருவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ அதிகமாக சொல்லப்பட்டுட்டு இருக்கு. ராக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா நிகழ்ச்சிக்குமே நம்மளுடைய ராக் அப்படிங்கிறவர் டபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. அதாவது ஸ்மாக்டவுனை நம்மளுடைய டபிள்யூ ஃபாக்ஸ் நெட்வொர்க்கிட்ட கொடுத்தப்போ அந்த ஒரு ப்ரொமோஷனுக்காக நம்மளுடைய ராக்கு அந்த ஃபாக்ஸ் நெட்வொர்க் டெலிகாஸ்ட் பண்ணாங்களே, அந்த ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய ராக்கு அந்த ஒரு ஷோக்கு நம்மளுடைய ராக் வந்திருப்பார். அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் அப்படின்னு என்ன ஆனாப்னா, டபிள்யூ டிகேஓ குரூப் போச்சுல்ல, அப்போ நடந்த ஃபஸ்ட்டு அந்த ரெசல்மனியா 40 அப்படிங்கிற அந்த ஒரு ஷோவுக்கு நம்மளுடைய ராக் வந்திருப்பார். ராக் அந்த ரெசல்மனியா 40ல் ஒரு மேட்ச்சும் விளாண்டுருப்பார். அதுவும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்ந்து ஒரு டாக் டீம் மேட்ச் கூட நம்மளுடைய ராக் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். இது 2. அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் நம்முடைய டபிள்யூ ஷோஸ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கல்ல, ஃபாக்ஸ் நெட்வொர்க்கோட அந்த ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது முடிஞ்சு அதுக்கப்புறம் டபிள்யூட ஷோஸ் எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸ் கைக்கு போச்சுல்ல, அப்போ அந்த ஒரு ப்ரொமோஷனுக்காக நம்மளுடைய ராக் வந்தார். அதே மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த டபிள்யூ நடந்த ஆல்மோஸ்ட் எல்லா பேப்பரையுமே நம்மளுடைய பீகாக் நெட்வொர்க் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அந்த அந்த ஒரு ரைட்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த ரசல் பொலசா அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரையும் ஃபர்ஸ்ட் டைமாக ESPN தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த ஒரு ப்ரொமோஷனுக்காகவும் நம்மளுடைய ராக் வருவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ அதிகமாக சொல்லப்பட்டுட்டு இருக்காது. இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான ஒரு கரெக்டான ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. இது ஃபஸ்ட் டைமாக நம்மளுடைய ஃபாக்ஸ் நெட்வொர்க் ஸ்மாக்டவுன் டெலிகாஸ்ட் பண்ணப்போ அந்த ஒரு ப்ரொமோஷனுக்காக நம்மளுடைய ராக் வந்தார். ரெண்டாவது நம்மளுடைய டபிள்யூ டிகேஓ குரூப்ஸ்ட்ட போச்சுல்ல, அப்போ அதோட ப்ரொமோஷனுக்காகவும் நம்மளுடைய ராக் வந்தார். அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸோட அந்த ஒரு ப்ரொமோஷனுக்காகவும் நம்மளுடைய ராக் வந்தார். இப்போ அதே சேம் டு சேம் இப்போ நடக்க போகிறது ரசல் பொலசா அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பர் செப்டம்பர் 20ஆம் தேதி நடக்க போகுது. அந்த ஒரு ப்ரொமோஷனுக்காகவும் ESPN ஃபஸ்ட் டைம் அந்த ஒரு பேப்பர் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இதுதான் ஸ்டார்டிங். அதனால் அதோட ப்ரொமோஷனுக்காகவும் நம்மளுடைய ராக் ரசல் பொலசா அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பருக்கு 100% வருவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது உண்மையானு கேட்டால் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் ராக் அந்த ரசல் பொலசா அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பருக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். அப்படி ஒருவேளை நம்மளுடைய ராக் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஜான்சினாவோட கடைசி ரிட்டையர்மெண்ட் டூரில் இப்போ நம்ம இருக்கோம். அதாவது இதுக்கப்புறம் நம்முடைய ஜான்சினா டபிள்யூக்கு ரிட்டர்ன் வரமாட்டார். அதுக்கப்புறம் நம்முடைய ஜான்சினா டபிள்யூல மேட்சஸ் விளையாட மாட்டார். அதாவது இப்போ டபிள்யூல இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா பேப்பரிலுமே நம்முடைய ஜான்சினா அவரோட மேட்சஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு தான் வராரு. இப்போ ஜான்சினாவோட கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்ச் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால், அதாவது டிசம்பர் 13ஆம் தேதி நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் தான் நம்மளுடைய ஜான்சினாவோட கடைசி மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப, இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால், அதாவது நம்மளுடைய ஜான்சினா டிசம்பர் மந்த் நடக்க போகிற அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டோட ஜான்சினா ரிட்டையர்மெண்ட் ஆக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இப்போ அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது சரிப்பா, அப்போ ஜான்சினா ரிட்டையர்மெண்ட் ஆக மாட்டார் அப்படின்னா அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், உண்மையான ரீசன் இப்போ என்ன சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால், அதாவது ஜான்சனோட அந்த கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்ச் டிசம்பர் மாதம் தான் நடக்க போதில்ல, அப்போ அந்த மேட்சை நம்மளுடைய ஜான்சினா கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ, இல்லை அந்த மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கப்போ அந்த இடத்துல நம்மளுடைய ஃபைனல் பாஸான ராக் வருவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது நம்மளுடைய ராக் அந்த இடத்துல நம்மளுடைய ஜான்சினா அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ணுறனால அந்த இடத்துல நம்மளுடைய ஜான்சினாவுக்கும் நம்மளுடைய ராக்குக்குமான அந்த ஒரு ஃபியூடு அந்த இடத்துல கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி கிரியேட் ஆகிச்சு அப்படின்னா நம்மளுடைய ஜான்சினாவுக்கும் நம்மளுடைய ராக்குக்குமான அந்த ஒரு ஸ்டோரி லைனை டெவலப் பண்ணி ரெசல்மனியா 42ல் நம்மளுடைய ஜான்சினாவுக்கும் நம்மளுடைய ராக்குக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சோ இல்லை அந்த மேட்ச்
மேட்ச்சில் வந்து ஏதாவது ஒரு ஸ்டிப்புலேஷனையும் ஆட் பண்ணி ரெசல்மேனியா 42ல் வந்து இவங்க 2 பேத்துக்குமான ஒரு மேட்ச்சை வந்து ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச்சை வந்து அந்த இடத்துல வச்சு நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் சேர்த்து அதுக்கப்புறம் நம்முடைய ஜான்சனா வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் 100% வந்து இது நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், அதாவது நம்மளுடைய ஜான்சனாவை வந்து ஒரு வில்லத்தனமாக மாற்றினது யார் அப்படின்னு கேட்டால் முழுக்க முழுக்க நம்மளுடைய ராக்கு தான். அந்த ராக்கே வந்து அவரோட ஃபேஸ்ட் அண்ட் கேரக்டர் பண்ணுறப்ப அந்த ஒரு கேரக்டரில் வந்து நம்மளுடைய ஜான்சனாவோட அந்த ஒரு ஃபேஸ்ட் அண்ட் கேரக்டரில் வந்து நம்மளுடைய ராக்கோட அந்த ஒரு பங்கு இல்லை அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக வந்து இப்போ வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து அதாவது எலிமினேஷன் சேம்பரில் வந்து நம்மளுடைய ராக்கு தான் நம்மளுடைய ஜான்சனாவை வந்து ஒரு ஹீல்டனாகவே மாற்றினார். பட் அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதே ஃபேன்ஸ் வந்து ரெசல்மேனியா 41ல் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்கும் நடக்கிற அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச்சில் வந்து ராக்கோட அந்த ஒரு இன்வால்வ்மெண்ட் வேணும். அதனால தான் நம்முடைய ராக்கோட இன்வால்வ்மெண்ட்னால நம்முடைய ஜான்சனா வந்து அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனை வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் வந்து அதிகமாக விரும்பினாங்க. அந்த ஒரு விஷயமும் அந்த இடத்துல வந்து நடக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்முடைய ஜான்சனா வந்து சொல்லாமல் கொள்ளாமல் அவர் வந்து ஒரு ஃபேஸ்ட் அண்ட் கேரக்டர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸ்டான மாறிட்டார். அது அங்கே வில்லனாக மாற்றினது நம்முடைய ராக்கு தான். அதே ஒரு ஃபேஸ்டனாக ஆகிறப்ப அது வில்லத்தனமாக மாற்றினது நம்முடைய ராக்கு தான். அதே நம்முடைய ராக்குனால மட்டுமே தான் நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு ஃபேஸ்ட் அண்ட் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா அது உண்மையிலுமே நல்லா இருந்திருக்கும். அது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸை கொடுத்துருக்கானாலும் அந்த ஒரு விஷயத்தையும் நம்முடைய WWE பண்ணாமல் அதை வந்து நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு ஃபேஸ்டனாகவே டக்குன்னு மாற்றிட்டாங்க. அது வந்து ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேடான ஒரு நியூஸாக வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு ஸ்டோரியை நம்மளுடைய WWE வந்து டெவலப் பண்ணி, அதாவது நான் தான் உன்னை வந்து வளர்த்து விட்டேன், உன்னை வந்து நீ என் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உன்னை சாம்பியன்லாம் ஆக்கினேன், ஆனாலும் நீ வந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டு நீ வந்து நல்லவனாக மாறிட்ட அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்டோரியில் என்னை வந்து டெவலப் பண்ணி நம்முடைய ராக்குக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்குமான அந்த ஒரு ஸ்டோரியை பில்டப் பண்ணி இவங்க 2 பேர்த்துக்கும் ரெசல்மேனியா 42ல் வந்து மேட்ச் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம ஜான்சனா வந்து டிசம்பர் மந்த் நடக்கிற அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்முடைய ராக் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதில் வந்து ஒரு ஸ்டோரியை பில்டப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, நம்முடைய ஜான்சனாவோட அந்த ஒரு கடைசி ரிட்டையர்மெண்ட் வந்து டிசம்பர் மந்த் வந்து இருக்காது. ரெசல்மேனியா 42ல் தான் நம்முடைய ஜான்சனாவோட அந்த ஒரு கடைசி ரிட்டையர்மெண்ட் டூர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. ஆனால் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அதாவது சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் வந்து ஒரு பேப்பரிவ்யூ அளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான ஒரு பேப்பரிவ்யூவே கிடையாது. அது பேப்பரிவ்யூவே கிடையாது. ஆனாலும் அதில் போய் நம்முடைய ஜான்சனா வந்து மேட்சஸ் பண்ணி வச்சு அவரை வந்து அந்த இடத்துல வந்து தோற்க வைக்கிறாங்களோ இல்லை வின் பண்ண வைக்கிறாங்களோ அது அடுத்த பிரச்சனை. ஆனாலும் அது வந்து பேப்பரிவ்யூக்கு ஒர்த்தான ஒரு விஷயத்தை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கிறதுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது சாத்தியமே இல்லாதது. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு பிடிச்சிருக்காங்களா நம்முடைய ஜான்சனோட அந்த ஒரு கடைசி ரிட்டையர்மெண்ட் டூர் வந்து ரெசல்மேனியா 42ல் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதில் வந்து இப்போ ரெசல்மேனியா 42ல் வந்து நம்முடைய ராக்குக்கும் நம்முடைய ஜான்சனுக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டு இருக்கு. அது இல்லாமல் அதுதான் நம்முடைய ஜான்சனோட கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்சும் அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து சொல்லப்படுது. ரெசல்மேனியா 42ல் தான் ரிட்டையர்மெண்ட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நம்முடைய ராக்குக்கும் நம்முடைய ஜான்சனுக்குமான அந்த ஒரு ஸ்டோரியில் டெவலப் பண்ணி ரெசல்மேனியா 42ல் வந்து இவங்க 2 பேத்துக்கும் வந்து மேட்ச் வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக தான் வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்குது. இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட கருத்துப்படி இந்த இந்த ஒரு அப்டேட் வந்து உண்மையுமே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கங்க. இல்லை ஜான்சனாக்கும் ராக்குக்குமான அந்த ஒரு மேட்ச் வந்து ரெசல்மேனியா 42ல் வந்து நடக்கணுமா, இல்லை ஜான்சனாக்கும் ராக்குமான அந்த ஒரு மேட்ச்லாம் எங்களுக்கு வேணாம். அதாவது ஜான்சன் வந்து டிசம்பர் மந்த் நடக்கிற அந்த சாட்டர்டே மினி ஈவெண்ட்லேயே வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சை வந்து விளையாண்டுட்டு அப்படி ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டே நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதாவது 2 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காது. டிசம்பர் மந்த் நடக்கிற அந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்முடைய ஜான்சன் வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சை விளையாண்டுட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிறதா, இல்லை அந்த ஸ்டோரி அந்த இடத்துல வந்து நம்முடைய ராக்குக்கும் நம்முடைய ஜான்சனாக்குமான அந்த ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணி ஜான்சனாக்கு வந்து ரெசல்மேனியா 42ல் வந்து ஒரு மேட்ச் கொடுத்து அந்த மேட்ச்சில் வின் பண்ண வச்சு அவரை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமாக வந்து அந்த ரெசல்மேனியா 42ல் வந்து அவர் ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதை மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்காக போயிருக்கு. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நடக்காமல்